திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண் பயிற்சி நிகழ்ச்சியில் இதுவரை முதல் திருமுறையில் நட்டபாடை, தக்கராகம், தக்கேசி மற்றும் பழந்தக்கராகம் ஆகிய 4 பண்களை பார்த்து எப்படி பாடுவது என்பது குறித்து அலசி ஆராய்ந்து அதனை பாடி பழகி ஓரளவு அதில் நன்றாக பாடக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இதில் நிறைய பாடல்கள் 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசருடைய இதில் இல்லை. அதனால் இப்போது 4ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பண்களை எடுத்து அதிலிருந்து அடிப்படையாக வச்சு ஒரு 3-4 பண்ணு பார்க்கலாம்னு ஒரு யோசனை இருக்குது. அதனால் இன்று கொல்லிப்பண் பார்க்க இருக்கிறோம். கொல்லிப்பண் என்றதும் நினைவுக்கு வருவது கூற்றாயினவாறு பாடல்தான். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பண் அது. அதில் எல்லா பாடல்களும் கூற்றாயினவாறு அப்படிங்கிற மெட்டிலேயே வரலை. ஒரு சில இதுகள்லாம் கொஞ்சம், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு பாடல்கள் மட்டுமே கூற்றாயினவாறு விளக்ககளிர் மெட்டில் வருது. மற்ற எல்லாமே வேறு ஒரு மெட்டில் தான் வருது. அதனால் இந்த 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொல்லிப்பண்ணில் எல்லா பாடல்களையும் நாம் பாடலாம். அதை நான் இப்போது பாடி காட்டுறேன். பட்டு வேறு ஒரு மெட்டாக இருந்தாலும் அடிப்படை பார்த்திங்கன்னா இதே மாதிரி வரும். தர தன அந்த அந்த இது என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளார அந்த ராகம்தான் இருக்கும். கொஞ்சம் வேரியேஷன் வரும் ராகத்தில். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறது, அந்த வரிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, வார்த்தைகள் கம்மியாக இருக்கிறதுனால, வரிகளில் வார்த்தைகள் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ராகத்தினுடைய ஸ்டைல் மாறும். பட் ராகம் இதுதான் இருக்கும். அதை கொண்டுட்டு வரணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வரும் கொல்லிப்பண். இந்த கொல்லிப்பண்ணை பற்றி சொல்லுகின்ற போது கோப்ப நல்ல சிவம் ஐயா அவர்கள், அவருடைய இதுவும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறேன். நான் லிங்க்கும் அது நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் அவருடைய பாடல், அவர் பாடி காமிச்சது, அவர் அதை பற்றி பேசினது எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு வினைகளை கொல்லக்கூடிய பண், நம்முடைய வேகம், கோபம் எல்லாவற்றையும் குறைக்கக்கூடிய பண். ஆகையினால தேவையில்லாதவற்றை கொல்வதனால இது கொல்லிப்பண் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அழகாக. ஏன்னா கொல்வது குற்றம், நல்லதை கொல்வது குற்றம், கெட்டதை கொன்று தானே ஆகணும், அழிச்சு தானே ஆகணும். அதனால் கொல்றது சரின்னு எடுத்துக்கக்கூடிய கொல்லுதலை செய்யக்கூடியது. எனக்கு அப்படி தோணுது. தேவையில்லாதவளை கொல்லக்கூடியது, அழிக்கக்கூடியது. ஆகையினால் இந்த பண் கொல்லிப்பண் மிகவும் அருமையான பண். இந்த பண்ணில் பெருமானை பாடி நம்முடைய வினைகள் மற்றும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை எல்லாவற்றையும் கொன்று நன்மையை நோக்கி நாம் சிவபெருமான் திருவருளாலே முன்னோக்கி செல்வோம் என்று கூறி இந்த பண்ணை உள்ள பாடல்களை பாடுவதற்கு திருவருள் எப்படி எனக்கு துணை நின்று உணர்த்துகிறதோ அந்த அளவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் பாடல் கூற்றாயினவாறு விளக்ககளிர். திருநாவுக்கரசு பெருமான் அருளிய 4ஆம் திருமுறை, பண் கொல்லி, தலம் திரு அதிகை வீரட்டானம்.
திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும் என்றாலும், ஏன்னா இதுதான் அடிப்படையான இதாக இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப இதையே சொல்லி காமிப்பேன். பெரியவங்க தவறாக நினச்சிக்க கூடாது. திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அருமையாக இருக்கும். இதே மாதிரி பாடிக்கலாம். இப்போ 2வது பாடல்லேருந்து கொஞ்சம் மாறி வரும் இது. அதாவது ஒரு வரிக்கு அதில் எவ்வளவு வார்த்தைகள் இருந்ததோ அந்தளவுக்கு இல்லாமல் குறைவாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த இதை வந்து கொஞ்சம் மாற்றி பாடுறோம். தர தர தான இதுதான் இது. அந்த மெட்டிலேயே நம்ம பாடிக்கலாம். திருச்சிற்றம்பலம். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணல நரவனாரும் மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே துஞ்சடையிருள் கிழிய துளங்கெறியாடுமாறே. அந்த மெட்டு தான் அதுக்கு அந்த கூற்றாயினவாரில் இருக்கக்கூடிய ஒரு வலியும் ஒரு கஷ்டமும் இதுவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இந்த மெட்டுகள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அருமையான பாடல். அதே மாதிரியே பாடிக்கலாம். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணல நரவனாரும் மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே துஞ்சடை இருள் கிழிய துளங்கெறியாடும் ஆரே. அடுத்த பாட்டு அதே மாதிரி தான் வரும். சிதம்பரத்தில் தான் பாடியிருக்கிறாரு. இது திருநேரிசையையும் கொல்லியில் பாடுறாங்க. கொல்லி பண்ணையும் திருநேரிசைன்னு குறிப்பிடுறாங்க. திருச்சிற்றம்பலம். அது அடிப்படை ராகம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா. நான் கொஞ்சம் இழுத்து பாடுறேன். சாதாரண பாடணும்னா இப்படியே பாடலாம். பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீகழ வேண்டா. முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தே
கூத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. கூற்றாயினவாறு இது மெட்டு தான், அடிப்படையில் அதுதான் ராகமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி எக்ஸாக்டாக வராது, அது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாடலாம் எல்லா பாட்டும். இதுக்கு பிறகு அதான் நான் சொல்கிறேன், கூற்றாயினவாறு மெட்டு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் மற்ற எல்லாமே இதே மெட்டில் தான் பாடிட்டு வரணும். குண்டனாய் சமணரோடே கூடி நான் கொண்ட மாலை துண்டனே சுடர்கொள் சோதி தூநெறியாகி நின்ற அண்டனே அமரரேரே திருவையார் அமர்ந்த தேனே தொண்டனேன் தொழுதுன் பாதம் சொல்லி நான் திரிகின்றேனே. இப்படி பாடலாம். அதே மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே அதே மாதிரியே வரும். பொய்விராமேனி தன்னை பொருளன காலம் போக்கி மெய்விராமனத்தனல்லேன் வேதியா வேதனாவா ஐவரால் அழைக்கப்பட்ட ஆக்கை கொண்டயர்த்து போனேன் செய்வரால் உகளும் செம்மை திருச்சோற்று துறையனாரே. அப்படி பாடிக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியே வரும். பொருந்திய குரம்பை தன்னை பொருளென கருத வேண்டா இருத்திய பொழுதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்துமின்கள் ஒருத்தியை பாகம் வைத்தங்கு ஒருத்தியை சடையில் வைத்த துருத்தியம் சுடறினானை தொண்டனேன் கண்டவாரே. அவ்வளோதான், பாடிக்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறேன், சாமி எப்படி கொடுக்குறாரோ அது மாதிரி பாடுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி சாமி கொடுக்குறாரோ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு பாடுங்க. திருச்சிற்றம்பலம் முதல்ல சொல்கிறோம் இல்லையா, அதில் நெஞ்சில் வந்து நிற்பார். நின்று இதை இப்படி நீ பாடு, நான் கேட்குறேன், ரசிப்பார் நீங்கள் பாடுறத. அதனால் பயப்படாமல் பாடுங்க யாரும். அடுத்தது வெள்ளத்தை சடையில் வைத்த ததனி நானா ததறி நானா இந்த மெட்டில் வரும். கூற்றாயினவாறு மாதிரி பெருசாக இழுத்து வராமல். வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் மெல்லத்தனடைய வேண்டின் மெய்தரு ஞான தீயால் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியும் ஆகும் ஒற்றியூருடைய கோவே. அருமையாக இருக்குது. ரசித்து பாடினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையில் இந்த பாலையுடை கமுகு வந்து நம்ம கூற்றாயினவாறு மெட்டு ஏற்கனவே அகத்தியர் தேவார திரட்டில் வந்தவங்களுக்கு தெரியும். தரரிரனா தானனா தரனா அனனா
தரண கூற்றாயினவாறு அந்த மெட்டில் வரணும். பாலையுடை கமுகோங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை பூணல் வந்தறி வாழ்வயல் தில்லை தன்னுள் ஆலவுடை கழல் சிற்றம்பலத்தரன் ஆடல் கண்டால் பீலையுடை கண்களார் பின்னை பேய் தொண்ட காண்பதன்னே. ஏதோ கொஞ்சம் மாறி போயிடுச்சு எனக்கு. இப்போ நான் எப்படி பாடினேன் இதில் அகத்தியர் தேவார திரட்டில் எப்படி பாடினேன் அப்படிங்கிறத நான் மறுபடி ரெக்கக்னைஸ் பண்ணி பாடி காமிக்கிறேன். திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு இதான் மெட்டு இல்லையா. பாலையுடை கமுகோங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை பூணல் வந்தறி வாழ்வயல் தில்லை தன்னுள் ஆலவுடை கழல் சிற்றம்பலத்தரன் ஆடல் கண்டால் பீலையுடை கண்களால் பின்னை பேய் தொண்ட காண்பதென்னே. பெருசாக வேரியேஷன் இல்லை, ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸு தெரிஞ்சுது முதல்ல பாடினதில். ஓகே, பாடிக்கலாம். இப்படி தான் பாடணும். அடுத்ததாக இரண்டாம் திருமுறையில் இருக்குது. என்னாச்சு? மூன்றாம் திருமுறையில் இருக்குது கொல்லிப்பண். நிறைய பாடல்கள் திருஞான சம்பந்தர் கொல்லிப்பண்ணில் கொடுத்துருக்கிறார். வரிசையாக 24லேருந்து ஆரம்பித்து 41 வரைக்கும் கொடுத்துக்கிறாரு. 24, 34, 44ன்னா உங்களுக்கு 20 பாடல் வரும். இங்கேயே 20 பாடல். இது ஒரு 16, 17 பாடல் கிட்டக்க இருக்குங்க. அதில் ஒரு சில பாடல்கள் வந்து கூற்றாயினவாறு மெட்டு, இன்னொன்று வந்து நம்ம இடையில பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ததறின ததறின அப்படி வரும். கூற்றாயினவாறும் இதுவும். இப்போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வந்து கூற்றாயினவாறு மெட்டு சீர்காழியில் பாடியிருக்கிறார். சீர்காழியே பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். தரரே அதை கொண்டுட்டு வர்றான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இதுவும் பெரிய வார்த்தைகள் நிறையா இல்லை, ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த மெட்டிலேயே கொண்டுட்டு வந்து இப்படி தான் எல்லாருமே பாடுறாங்க. அதில் பாடுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி பாட முடியாது.
அந்த இதில் மெட்டில் நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடிக்கும். ஒரு பாடி காட்டுறேனே நான். பக்தராய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீகழ வேண்டா. இப்போ அந்த மெட்டு அதுவும் வந்து கொல்லிப்பண்ணுக்குள்ளே தானே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், அப்படியே எக்ஸாக்டாக வராது. ஒரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கூற்றாயனவாரனுடைய மெட்டு தான் வரும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, சினிமாவில் எப்படி பாட்டு எழுதுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் ஒரு பாட்டை எழுதுவார், அந்த எழுதின பாட்டுக்கு இந்த மாதிரி மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பிறகு இல்லை பாடல் நல்லா கேட்குறதுக்கு இதாக இருக்கணும்னா நான் மியூசிக் போட்டுடுறேன், அதுக்கு பிறகு பாட்டு எழுத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாடல் ஆசிரியர்கள் அப்படி வந்து எழுதினாங்க, மியூசிக்கு பாட்டு எழுதினாங்க. அந்த மாதிரி அமைப்பு கிடையாது நம்மளுடையது. நம்ம அருளாளர் பெருமக்கள் அந்த நிலையில் என்ன உணர்வோடு அவர்கள் தந்தார்களோ அந்த உணர்வோடு வெளிப்பட்ட அந்த பாடல்கள் அந்த பண்ணிலேயே அமைந்து அப்படியே இருக்கும். இது ஏற்கனவே நம்ம திருமுறை கண்ட புராணம் அப்படிங்கிறதை பற்றி பார்க்கின்ற போது அறிமுகத்திலே அடிப்படை பண் வகுப்புல பார்க்கும்போதே நம்ம இதை பார்த்துருக்குறோம். இருந்தாலும் ஞாபகத்துக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பாடல்களை பாடுகின்ற போது எப்படி அவங்க பாடியிருப்பாங்கன்னு நான் யோசித்தேன். இந்த கிராமஃபோன் ரெக்கார்டுடைய முள்ளானது எப்படி அதில் அப்படியே தோய்ந்து தோய்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூசிக்லேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்ததோ, அதுபோல் அந்த பாடலோடு அவங்க கலந்து 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 அந்த அவங்க எப்படி கொண்டுட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி தான் இந்தந்த பாடலுக்கு இந்தந்த பண்ணு அப்படின்னு சொல்லி வகுத்து கொடுத்துருக்காங்க. திருச்செங்காட்டங்குடியை சேர்ந்த நம்ம திருநீலகண்டத்து பாணனாருடைய மனைவி பெயரை கொண்ட ஒரு அம்மா, டக்குன்னு அவங்க பேர் எனக்கு ஞாபகம் வரல இப்போது. ஓகே, அவங்க வந்து நெறிப்படுத்தி கொடுத்தது தான் இந்தந்த பாடல்கள் இந்தந்த பண்ணில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுலேருந்து பாடல் இப்போ நம்ம பாடுகின்ற போது என்ன பண்ணணும்னா, இந்த பாடலை அப்படியே அந்த கிராமஃபோன் ரெக்கார்டு எப்படி அந்த முள் வந்து மேலே இது பண்ணி பண்ணி பாடுதோ அதே மாதிரி நம்ம இதுலேருந்து எடுக்கணும். அவங்க எப்படி பாடியிருக்காங்களோ அந்த எழுதியிருக்காங்களோ அது மாதிரியே பண்ணணும். குறிப்பாக சைவன்.org அந்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பண்ணுக்கு ஏற்ற மாதிரி பதம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே பாடிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். கூற்றாயனவாறு விளக்ககளிர் பாடலை மனசில் ராகத்தை வச்சுக்கிட்டு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னில் நல்ல கதிக்கே யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. அவ்வளோதான். அந்த ராகத்தை மனசில் வச்சுக்கிட்டேன் நான். இந்த பாடலை அவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி படிக்கிறேன் நான். எனக்கு பாடல் வந்துருச்சு. இதுதான் பண்ணில் பாடுறதுனுடைய அடிப்படையான ஒரு இது. அதை மனசில் வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த பாடல் கூற்றாயனவாறு மெட்டில் பாடுறது. மற்றதெல்லாம் வந்து இந்த ததறின அந்த மெட்டில் வரும். திருச்சிற்றம்பலம். திருந்துதேவன்கொடி. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்து தேவன் குடி
தேவர் தேவெய்திய அருந்தவத்தோர் தோழும் அடிகள் வேடங்களே. கொஞ்சம் துள்ளலாக இருக்குது. கொல்லிப்பண்ணுக்கே உரிய ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கணும்னு நினச்சோம்னா தரரீன்னா அந்த குற்றாயனவாறு மெட்டை மனசில் வச்சுட்டு பாடலாம். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவர் தேவெய்திய அருந்தவத்தோர் தோழும் அடிகள் வேடங்களே. அப்படி கொஞ்சம் இழுத்து பாடிக்கலாம். இல்லாட்டி இது என்ன சொல்கிறது, பாராயண முறை மெத்தடில் தரரீன ததறின சந்தத்தில் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி எல்லாம் நீங்கள் பாடலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்றேன். இது எல்லாமே பின்னாடி இருக்கிறது நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ அது மட்டும்தான் குற்றாயனவாறு மட்டும், மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான். ரொம்ப எளிமையாக பாடலாம் நீங்கள். திருச்சிற்றம்பலம். பிடியெல்லாம் பின் செல்ல பெருங்கை மாமலர் தழி விடியலே தடமூகி விதியினால் வழிபடும் கடியுளாம் பூம்பொழில் காணப்பேரண்ணல் நின் அடியலாலடை சரண் உடையரோ அடியரே. எளிமையாக பாடலாம். ரொம்ப ஒன்றும் கடினமான பாடலே இல்லை. எளிமையாக பாடலாம். திருச்சிற்றம்பலம். சக்கரப்பள்ளி. படையினார் வெண்மழு பாய்புலி தோலரை உடையினார் உமையோரு கூறனார் ஊர்வதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் விரிபுணல் சடையினார் உறைவிடம் சக்கரப்பள்ளியே. எல்லாமே அதே மாதிரி தான் வருது. அதனால் எளிமையாக பாடிக்கலாம் நீங்கள். திருமழை பாடி. திருச்சிற்றம்பலம். காலையார் வண்டினங்கள் காலையார் வண்டினம் கிண்டிய காரூரும் சோலையார் பைங்கிளி சொற்பொருள் பயிலவே வேலையார் வீடமணி வேதியன் விரும்பிடம் மாலையார் மதித்தவள் மாமழ பாடியே. அடுத்த பட்டம் அதே மாதிரி தான் வரும். ஈஸியாக இருக்கும், பாடிக்கலாம். வாறு மண்ணும் முளை மங்கையோர் பங்கேனன் ஊறு மண்ணும் பலி உண்பதும் வெண்தலை காறு மண்ணும் பொழில் சூழ்ந்த காட்டு பள்ளி நீரு மண்ணும் சடை நிமலர் தண்ணீர்மையே. தான் மெட்டு அதே மாதிரி பாடிக்கலாம். எல்லாமே அதே மாதிரி தான் வருது.
அடுத்தது கடைசியில் ஒரு 2 பாடல் மட்டும்தான் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். குற்றாயினவாறு மெட்டில் வரும். திருச்சிற்றம்பலம். அறதை பெரும்பாழி. பைத்த பாம்போடரை கோவணம் பாய்புலி மொய்த்த பேய் கண்முழக்கம் முதுகாட்டிடை நித்தமாகன் நடம் ஆடி வெண்ணீரணி பித்தர் கோயில் அறதை பெரும் பாழியே. பாடிக்கலாம், எளிமையான பாடல் தான். மகேந்திரப்பள்ளி. திருச்சிற்றம்பலம். திரை தரு பவளமும் சீர்த்திகள் வயிரமும் கரை தரும் மகிழோடு கணவளை பூவு தரும் வரைவிலால் எய்த மகேந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடியினை பணிமீனே. அடுத்த பாடலாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஏடகம், திரு ஏடகத்தில் பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். வன்னியும் மத்தமும் மதிபொதி சடையேனன் பொன்னியல் திருவடி புது மலரவை கோடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்தொருவனே. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. உசாத்தானம். திருச்சிற்றம்பலம். நீரிடை தூயின்றவன் தம்பினீல் சாம்புவான் போருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்தயம் சீருடை சேடர்வாள் திருவுசாத்தானமே. அடுத்தது அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. திருமுதுகுன்றம். திருச்சிற்றம்பலம். வண்ணமாமலர் கோடு வானவர் வழிபட அண்ணலாராயிழையாளொடும் அமர்விடம் விண்ணின் மாமழை பொழிந்து இழிய வெள்ளருவி சேர் திண்ணிலார் பூரவணி திருமுதுகுன்றமே. தென்கொடி திட்டை. அதுவும் அதே மாதிரி இருக்குது. முன்னை நான் மறையவை முறை முறை கூறையோடும் தன்னதால் தொழுதெழ நின்றவன் தன்னிடம் மண்ணுமா காவிரி வந்தடி வருடனல் சென்னலார் வளவயல் தென்கொடி திட்டையே. அவ்வளோதான், அருமையாக பாடிக்கலாம்.
அடுத்த பாட்டும் அதே மாதிரி தான் இருக்குது, பார்த்த உடனே தெரியுது. திருக்காலத்தில் பாடியிருக்கிறார் பெருமான். திருச்சிற்றம்பலம். சந்தமாரகிலோடு சாதி தேக்கம் மரம் உந்து மாமுகலியின் கரையினில் ஊமையோடும் மந்த மார்பொழில் வளர் மல்குவன் காலத்தே எந்த யாரினையடி என் மனத்துள்ளவே. அடுத்த பாடல் சீர்காழி திருபிரமபுரம். திருச்சிற்றம்பலம். கரமுனம் மலரால் புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமின் பரமனூர் பல பெரினார் போலி பத்த சித்தர்கள் தாம்பயில் வரமுன்னவருள் செய்ய வல்லயம் ஐயன் நாடொரும் மேயசீர் பிரமனூர் பிரமாபுரத்துறை பிஞகனருள் பேணியே. அந்த இதை கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது, மறுபடியும் பாடி காமிக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். கரமுனம் மலரால் புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமின் பரமனூர் பல பெரினார் போலி பத்த சித்தர்கள் தாம்பயில் வரமுன்னவருள் செய்ய வல்லயம் ஐயன் நாடொரும் மேயசீர் பிரமனூர் பிரமாபுரத்துறை பிஞகனருள் பேணியே. அவ்வளோதான். இது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதாவது வினா உரை வீரட்டம் கண்டியூர் வீரட்டத்தில் பாடியிருக்கிறாரு. பட் வினா உரை கேள்வி கேட்பார், நிறைய கேள்வி கேட்பார். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி பண்ணணும். இது அப்படியே நம்மளுடைய கூற்றாயினவாரனுடைய மெட்டில் வரும். திரன தனன தரன தனன இதான கூற்றாயினவாறு மெட்டு. வினவிலே நறியாமையில் நுரை செய்மி நீரருள் வேண்டுவீர் கனைவிலார் புனல் காவிரி கரை மேய கண்டியோ வீரட்டன் தனமுனே தனக்கின்மையோ தமர் ஆயினார் அண்டம் ஆலத்தான் தனமுனே தனக்கு இன்மையோ தமர் ஆயினாரண்டம் ஆலத்தான் வனனில் வாழ்க்கை கொண்டு ஆடி பாடியோ வையம்மா பலி தேர்ந்ததே. கேள்வி கேட்குறாரு, நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாரு. நல்லா இருக்கும் இந்த பாடல். ஒரு இதுலேயும் ஒரு கேள்வி கேட்பார். ஏன் அப்படி பண்ணுறாரு?
தன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் வந்து வானுலகத்தில் போய் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் வந்து பழி தெரிந்து திரிகிறதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி பண்ணுறார் இவர் அப்படின்னு நம்மளை எல்லாம் சிந்திக்க தூண்டுவார். நல்ல அருமையான பாடல். இந்த பாடலை படித்து முடிந்த அளவுக்கு அதுக்கு விடை சொன்னீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் ரொம்ப ரசித்தேன். இதுக்காக நான் கொஞ்சம் எழுதவும் செஞ்சேன், அதனால் அதை சொல்கிறேன் நான். கருத்தனை பொழில் சூழும் கண்டியூர் வீரட்டத்துறை கல்வனை அறுத்தனை திறம் அடியார்பால் மிக கேட்டுகந்த வினாவுரை திருத்தமாம் திகழ் காழி ஞான சம்பந்தன் செப்பிய செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. சொன்னால் நல்லதுன்னு போட்டிருப்பாரு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, யாராவது இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. அதனால் அது என்ன ரைட். அடுத்த பாடல் பார்ப்போம். மானின்மேர் விழி மாதராய் வழு திக்குமா பெருந்தேவிகள். திரு ஆலவாயில் பாடிய பாடல், அற்புதமான பாடல். அதாவது இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல திருஞான சம்பந்தரை வர சொல்லிட்டாங்க மதுரையிலேருந்து மங்கையர்க்கரசி அம்மையார். இங்கே வந்து சமன் மாசு அறுத்து சைவ சமயம் செழித்தோங்க செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு உடனே இதிலேருந்து கிளம்புறாரு. மறைக்காட்டு திருமறைக்காடு வேதாரண்யத்துலேருந்து கிளம்பி போகும்போது தான் அப்பர் சாமிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்களேன், அவனுங்க ரொம்ப முரட்டு பயல்வளாச்சே, என்னையே போட்டு படாத பாடு படுத்தினாங்க, நீங்கள் சின்ன குழந்தையாச்சேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவரே கொஞ்சம் இது பண்ணி தான் சொல்கிறாரு. நாளும் கோளும் இதாக இருக்குது. அப்போது அங்கே வேயிறு தோழி பங்கன் கோளறு திருப்பதிகம் பாடிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாமி இருக்கார் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு வர்றாரு. இங்கே முதல்ல பார்க்கின்ற போது அந்த அம்மா என்ன இப்படி சின்ன குழந்தையாக இருக்காங்களே, இவரை போய் நம்ம கூப்பிட்டுட்டோமே, இவர் எப்படி அவங்களுக்கு முன்னாடி நிற்க போகிறாருன்னு பயந்து போய் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப தாய் உள்ளத்தோடு பார்க்கின்ற போது, கவலைப்படாதம்மா, பயப்படாத, சுவாமி இருக்கும்போது இவனுங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவனுங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நான் அவங்களுக்கு ஒன்றும் சின்ன ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி பாடுவார். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இது அப்படியே கூற்றாயினவாறு மெட்டிலே தான் பாடணும். தர நன தன தன இதான் கூற்றாயினவாருடைய மெட்டு. அதே மாதிரியே கிட்டத்தட்ட பாடணும் நம்ம. மானின் நேர் விழி மாதராய் வழு திக்குமா பெருந்தேவி கேள். ஏன்னா இருக்கக்கூடிய வரிகளுக்கும் வார்த்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி பாடணும்னா அந்த ராகத்தை இப்படி தான் பாட முடியும். பானல் வாயொரு பாலன் நீங்கிவன் என்று நீ பரி எய்திடே ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் இனர்கட்கிளியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாடல். அதே மாதிரி எல்லாத்தையும் பாடலாம். தரரி ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமாம் பாகதத்தோடு இறைத்துரைத்த சனங்கள் வேட்குறு பக்கமாம் மாதக கரிபோல் திரிந்து புரிந்து நின்றுண்ணும் மாசுசேர் ஆகதற்கெளியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. அற்புதமாக இருக்கும். அடுத்த 2 பாடலும் திரு இருக்கு குரல். அதுக்கு நம்ம இந்த மெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பாட வேண்டியது தான். தரரரன தனன இதான் மெட்டு, அப்படியே பாடிக்க வேண்டியதுதான். கல்லால் நீழல்
அல்லா தேவை நல்லா தேனார் அல்லோம் நாமே கொன்றை சூடி நின்ற தேவை அன்றி ஒன்று நன்றிலோமே. அது மாதிரி அப்படியே வரிசையாக பாடிக்க வேண்டியது தான். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி திரு ஏகம்பம் வச்சு காஞ்சிபுரத்தில் கருவார் கச்சி திரு ஏகம்பத்து ஒருவாயன்ன மறுவாவினையே மதியார் கச்சி நதியேகம்பம் விதியாலேத்த பதியாவாரே. அந்த மெட்டை வச்சு பாடிக்கலாம். அதுக்கு பிறகு 7ஆம் திருமுறையில் கொல்லிப்பண். இதில் ஒரு பாடல் மட்டும் நம்ம எக்ஸாக்டாக கூற்றாயினவாறு மாதிரி வரும். மற்ற எல்லாம் சாதாரணமாக நம்ம பாடின மாதிரி தான் வரும். திருச்சிற்றம்பலம். இடைமருது. முந்தையூர் மூது குன்றம் குரங்கனில் முட்டம் சிந்தையூர் நன்று சென்று அடைவான் திருவாரூர் பந்தையூர் பழையாறு பழனம் பைங்கிலி எந்தையூரீதமான் இடையாரிடை மருதே. அவ்வளோதான், பாடிக்கலாம். அதே மாதிரி அடுத்த பாடல் 32வது பாடல் கோடிக்குழகர். கோடியக்காடு, கோடியக்கரை எது பக்கத்தில். அதுக்காக ஒரு பாட்டிலையும் கேட்குறாரு, ஏயா இப்படி தனியாக வந்து கிடக்கிற, அது ஊரை விட்டு வெளியில் இந்த இதில் இருக்கும் இல்லையா, வேதாரண்யத்தை தாண்டி கோடியக்கரைன்னு சொல்லிட்டு நல்லா ஊரை விட்டு வெளியில் தனியாக இருக்கும். அதுக்காக எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு பாடியிருக்கிறாருங்கிறது தெரிய வரும் இந்த பாட்டை முழுசாக பாடினோம்னா. சும்மா பார்த்தேன் நான், யாருமே இல்லாமல் இப்படி தனியாக வந்து கிடக்குது ஏன் அப்படி அப்படின்ட்டு. திருச்சிற்றம்பலம். கடிதாய் கடற்காற்று வந்தற்ற கரைமே குடிதானயலே இருந்தார் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேலுமக்கார் துணையாக இருந்தீரே. முன்றான் கடல் நஞ்சம் உண்ட அதனாலே பின்தான் பறவைக்கு உபகாரம் செய்தாயோ குன்றா பொழில் சூழ் தரு கோடி குழகா என்றான் தனியே இருந்தாயம்பீரானே. ஏயா அப்படி தனியாக வந்து கிடக்குற அப்படின்னு கேட்டு கேட்டு பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பாடல் பொதுவில் பாடியிருக்கிறாரு. திருச்சிற்றம்பலம். பாரு தாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவையோர் கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ குறும் கோட்டில ஏறு தாங்கிய கொடியரோ சூடு கொடியரோ இலங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு
அடிகளாகிய அடிகளே. நல்லாயிருக்கும், எளிமையாக தான் இருக்கும், பாடிக்கலாம். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும். இது கூற்றாயினவாறு மெட்டு, எல்லாமே கூற்றாயினவாறு மெட்டு தான்னாலும் இது கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் எக்ஸாக்டாக பொருந்தி வரும். அதனால் ஒரு 2-3 பாடல்கள் மட்டும் ரொம்ப மானின் நேர்வழி, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும், அப்புறம் 2-3 பாடல்கள் சொன்னேன் இல்லையா, அதுகள் எல்லாமே இந்த கூற்றாயினவாறு மெட்டை அப்படியே ஒட்டி வரும். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவ லோகமாழ்வதற்கு யாதுமையுற இல்லையே. அருமையாக இருக்கும். இந்த பாடல் சாதாரணமாக பாடுற மாதிரியான இதில் தான் இருக்கும். புறம்பயத்தில் பாடிக்கிறாரு. அங்கம் ஓதியோர் ஆரை மேற்றலி இன்றும் போந்து வந்து இன்னம்ப தங்கினோமையும் இன்னதென்றில ஈசனாரெழு நெஞ்சமே கங்குல் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்தி வானவர் தான் தொழும் பொங்கு மால்விடை ஏறி செல்வ புறம்பயம் தோழ போதுமே. இந்த மாதிரி பாடிக்கலாம். இது பைங்கியலில் பாடின பாடல். இதுவும் அதே மாதிரி தான் வருது. கருளாவிய நஞ்சை உண்டிருள் கண்ட வெண்தலை கருளாவிய நஞ்சை உண்டிருள் கண்டர் வெண்தலையோடு கொண்டூரெல்லாம் கொண்டு வரைக்கும் வரணும். கண்டர் வெண்தலை ஓடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர்வழி ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெல்லாம் பணிந்தும் உம்மையே பரவி பணியும் பை நீலியீர் ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே கருளாவிய நஞ்சை உண்டிருள் கண்டர் வெண்தலையோடு கொண்டு ஊரெல்லாம் திரிந்து என் செய்வீர்வழி ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பாரெல்லாம் பணிந்தும்மையே பரவி பணியும் பைங்கிலீர் ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே. கொஞ்சம் கரெக்டாக பிரித்து பாடி பழகணும்னா வந்துடும்.
அடுத்ததாக திருவாரூரில் பாடியிருக்கிறார். குறுகு பாய கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகு பாயும் வயல் அந்த நாரூரரை பருகு மாறும் பணிந்தேத்து மாறும் நினைந்து உருகு மாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. சாமி கொடுத்த மெட்டில் பாடிட்டேன் நான். அதை மனசில் வச்சுக்கிட்டு பாடலாம். குறுகு பாய கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு அரு பாயும் வயல் அந்த நாரூர பருகு மாறும் பணிந்தேத்து மாறும் நினைந்து உருகு மாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. நிமிஷம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. சத்குருநாத ஓதுவார் எப்படி பாடுறாருன்னு கேட்டுருவோம். திருச்சிற்றம்பலம். தலம் திருவாரூர். குருகுபாய கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு குருகுபாய கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகுபாயும் வயல் அந்தண் ஆரூரரை பருகுமாறும் பணிந்து எத்துமாறும் நினைந்து உருகுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. இந்த மாதிரி சந்தேகம் வந்துச்சுன்னா போட்டு கேட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அங்கே பாடல். ஆனால் எப்படி பாடுறது, அந்த ராகம் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம இதில் இருக்கக்கூடிய கரூர் சாமிநாதன் ஐயா இருக்கிறாரு, சத்குருநாத ஓதுவார் இருக்கிறாரு, அவங்கள்ட்டேருந்து பாடி இங்கே கேட்டுக்கலாம். ஆகவே ரொம்ப அருமையான இந்த ஒரு இது பாடத்தின் மூலமாக இன்று கிட்டத்தட்ட 4ஆம் திருமுறையில் கொல்லிப்பண் 1 2 3 4 5 8, 4ஆம் திருமுறையில் ஒரு 8, 3ஆம் திருமுறையில் ஒரு 22 என்னமோ பார்த்தோம். 24லேருந்து 34 வந்து ஒரு 11, 44 வந்துச்சுன்னா இதில் ஒரு 18ன்னு வச்சுக்கோங்களேன். 16 17 18 இருக்குது. ஸோ இதில் ஒரு 18, அதில் ஒரு 8 25. அடுத்தது 7ஆம் திருமுறையில் கொல்லிப்பண் வந்து 2 4 6 7, கிட்டத்தட்ட 30 பாடல் பார்த்துருக்குறோம். எல்லாமே எளிமையாக பாடக்கூடிய முறையில் இருக்கின்றன. நாம் பாடி பழகி பெருமான் முன்னே பாடி அதனுடைய பலனை அடைவோம் என்று கூறி மூவர் திருவடிகளையும் வணங்கி மூவருடைய குருவருளும் பெருமான் திருவருளும் எல்லோருக்கும் நிறைந்திருந்து எல்லா நலங்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த பாடத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நேரடி வகுப்பிலே வந்து கலந்து கொண்டுகின்ற போது கேட்டு தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.